எல்லா குடும்பங்களையும் தாய் தகப்பன் தரமாக நடவடிக்கையிலே உங்களோட குழந்தைய நீங்க கொண்டு ஒரு ஸ்கூல் விடுறீங்க. இந்த ஸ்கூல்ல என்ன படிக்கிறான், என்ன விளங்குறான், என்ன தலைக்கு படுறது, என்ன காண்றான், என்ன பழகிறான், இதெல்லாம் தான் அந்த குழந்தையை எதிர்காலத்தின் நிலை. நம்பிக்கைகள், அந்த குழந்தையின் நம்பிக்கைகள், அந்த குழந்தைகள் யானங்கள், அந்த குழந்தையுடைய திட்டங்கள், அந்த குழந்தையுடைய எதிர்கால வளர்ச்சிகள் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அதே மாதிரி உங்களோட குழந்தைய வீட்டு விட்டு வெளியே வருகிறது, நீங்க சுதந்திரம் பண்ணி வெளியே விட்டுறீங்க ரோட்ல, அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். இந்த ரோட்ல இருக்கிறது என்னது? கட்டுப்பாடோடைய ரோட்ல இருக்க மக்கள் குடிக்குவான் குடிப்பான், ஏசுவான் ஏசுவான், திட்டுவான் திட்டுவான், அநியாயம் செய்வான் அநியாயம் செய்வான், ஒரு சட்டமும் இல்லாமல் தான் ரோடுன்றான். அதுல குழந்தை இறங்கினால் வார்த்தையாக சொல்ல வெக்கப்படுறோம். உண்மையாக குழந்தை ரோடுக்காக நின்றால் ஒரு நாய்மாய் விலகுவான். இந்த வசனம் நாங்க சொல்ல அசடு, அந்த உண்மை. குழந்தை ரோட்டுக்காகிட்டால் ஒரு நாய்மாய் வளருவான். எதை சரி கண்டு கன்றதை ஏற்றுக்கொள்வான், கன்றதை பழகுவான், காது கேட்கறதை எடுத்துக்கொள்வான், அதே மாதிரி பேச பார்ப்பான், அதே மாதிரி பழக பார்ப்பான். அது ஊட்டுழுக்க ரோட்டு நாயை நீங்க வைத்துக்கொண்ட காலமா ஊட நாசம். வீட்டுல ஒத்த ரோட்டுக்காகினா போதும், உங்களோட முழு குடும்பம் நாசம். குழந்தைகளே ரோட்டு காக்க வேணாம். ஒரு தேவையான வேலைக்கு ஒரு குழந்தைய ரோட்டுக்கு போறால் சட்டப்படியாக இருக்கணும். ரோட்ல இருக்க எங்கேயும் உன்னுடைய தேவையை தவிர எங்கேயும் நிறுத்தி பேசிக்கொண்டு அவனோட பேச அஸ்ஸலாமு அலைக்கும் எப்படி சொல்லாம் காணல்லே மச்சான், இந்த கதை ஒன்றும் நடக்கப்படும் அசடு. சட்டப்படி வீட்டில் வெளியேறீங்க, கடைக்கு தாய் தகப்பன் உங்களை அனுப்புனீங்க, கடைக்கு போனீங்க, உங்களோட விடயத்தை காரியத்தை சாதிச்சீங்க, நேரடியே அமைதியா நிம்மதியா வீட்டுக்கு நுழையிறீங்க. தவிர யாரோடைய பழகிறது பேசுறது ஒரு தாய் தகப்பண்ட அனுமதி இல்லாமலுக்கு எந்த குழந்தை செய்வானே அந்த குழந்தை தன்னை நாசமாக்கிறதுக்கு ஆளாகும்.